அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் தொட்டு வணங்கி இன்றைய பதிவுக்குள்ள போலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னேயுமே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்றது? சில குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, அப்பாவும் மகனும் ஒரே வீட்ல இருந்தாலும் தனித்தனியா தான் இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. அம்மாவும் பிள்ளையும் ஒரே வீட்ல இருந்தாலும் பேசிக்க மாட்டாங்க. அதே மாரி அண்ணன், தம்பிங்க ஒரே வீட்ல இருந்தாலும் பேசிக்க மாட்டாங்க. இந்த மாரி நம்ம பிராக்டிகலா நெறைய வீட்ல பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, அவங்கவங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இல்லாமலாம் இப்படி நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு அப்பாவும் பையனும் ஒரே வீட்ல இருந்தாலும் 2 பேரும் பேசிக்க மாட்றாங்கன்னா, அந்த பையனுடைய ஜாதகத்துல குருவும், சூரியனும் 6, 8ஆ இருப்பாங்க. இல்லைன்னா, லக்னாதிபதியும், 9ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருப்பாங்க. அப்படி இருந்தா, அப்பா, மகனுக்கு இடையே ஒரு பெரிய ஒட்டுதல் இருக்காது. சில பேருக்கு அம்மாவும் பையனும் பேசிக்க மாட்டாங்க. அதே கான்செப்ட் தான். குருவும் சந்திரனும் 6, 8ஆ இருப்பாங்க. அல்லது லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருப்பாங்க. சில வீட்ல அண்ணன் தம்பிங்க பேசாம இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருப்பாங்க. அல்லது குருவும் செவ்வாயும் 6, 8ஆக இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ ஒரு கிரகம் எந்த காரகத்தை குறிக்குதோ, அந்த காரகமும் லக்னாதிபதியும் 6, 8ஆ இருந்தா, அந்த உறவுகளுக்கு இடையே பெரிய ஒற்றுமை இருக்காது அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே எந்த காரக கிரகங்கள் ஜாதகத்தில் 6, 8ஆக இருக்கிறதோ, அந்த காரக கிரகங்களுக்குள் ஒற்றுமை என்பதே இருக்காது. அவர்கள் எலியும் பொடியுமாகத்தான் இருப்பார்கள் என்பது பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.